அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த 7 நாட்களில் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது, சனி இவை 2 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. நிலையான தொழில் அமையாமல் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குது. நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு தொழில் அமைய இருக்குதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்டிகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குது. போட்டிகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்திற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் வாழ்க்கையில் சில மகிழத்தக்க எதிர்பாராத மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 9 அதாவது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால கலைஞர்கள் நல்வாழ்வு பெற இருக்கீங்க. அதே போல் 2 உள்ள குரு உங்களுக்கு வெற்றியை தருவதோடு பண பிரச்சனையும் இல்லாமல் செய்ய இருக்கிறார். அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு தடைபட்டு வந்த இந்த காரியம் இந்த வாரத்தில் வெற்றிகரமாக நடந்தேற இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் எல்லா காரியங்களிலும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. குறிப்பா ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் வீண் விரயங்களும் ஏற்படலாங்க. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் கூட வரலாம். இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. எதையும் யோசித்து செய்வது நல்லதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு திருப்தி தரும் என்றாலும் செலவு என்பது பெரும்படங்காக தாங்க இருக்கும். இதற்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி இருந்தாலும் கூட அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்திலுமே குரு பகவான் வக்ர இயக்கத்திலே தாங்க இருக்குது. அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் சென்ற வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்திலும் இவர் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் விரையாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா பாக்கியஸ்தான் அதிபதியாகவும் அவர் விளங்குவதால ஒரு சில காரியங்கள்ல தடை தாமதம் என்பது வரதாங்க செய்யும். அதே போல பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உற்றார் உறவினர்களுடன் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால கூடுமான வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த வாரத்துல சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய்
இந்த வாரத்திலும் கூட கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் சிறப்பாக செயல்பட்டால் தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்குங்க. ஆனால் பகை கிரகமான செவ்வாயினுடைய பார்வையால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. ஒருவரையும் நம்பி செயல்பட இயலாத ஒரு நிலை இருக்குதுங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுங்க. தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் நீச்சம் பெற்றே சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே நீச்சம் அடைகிறாருங்க. எனவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து சஞ்சரிக்கிறார். இதனால் சில நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டுங்க. உடல் நலன்ல கவனம் தேவைங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாம். இழப்புகளை ஈடு செய்ய சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியாமல் போகலாங்க. பழைய குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை இந்த வாரத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியும் விளங்குபவர். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் உண்டாகுங்க. அதே போல கடன் சுமை குறைய புதிய முயற்சிகளை கையாள்வீங்க. உடன்பிறப்புகளுடைய உதவி கிடைத்து மகிழ இருக்கீங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்துல சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அவர் 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தற்போது 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேணும். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையுங்க. சிக்கல்கள்ல இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் விடுபடுவீங்க. அதே போல பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்ய முன் வருவாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க. இந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தாங்க அமைஞ்சிருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க. வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சாதகமாக தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வார பிற்பகுதியில் நற்பலன்கள் உண்டுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற இருக்கீங்க. கலைஞர்கள் பாராட்டு மலையில் நனைவும் வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கொடுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கொடுங்க. அதே போல் உடல் நலனிலையும் அதிக கவனம் தேவை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் பிறரை நம்பி எதிலும் கால் வைக்க வேண்டாங்க. குறிப்பா மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பானது கிடையாதுங்க. தடைகள் இருக்குங்க. ராசி அதிபதி நீச்சம் அடைந்ததால் உடல் நலனிலையும் மனநலனிலையும் அக்கறை செலுத்துங்க. அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாங்க. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.